இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்தேன். காலையிலேருந்து வண்டி வந்ததுன்னு காலைல விட்டேன். இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பேர்லாம் நல்லா மாற்றிருக்காங்க. அமௌண்ட்டும் பரவாயில்ல, எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. ஹோண்டா டியோ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி வந்துருச்சுங்க. கஸ்டமர் வந்து கொஞ்சம் பேசிட்டாங்க. இது பாருங்க, ஃபுல்லாகவே காட்டுற பாருங்க, கை வச்சு எல்லாமே ஆடி தொங்கி. பாய் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தேன். எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் புது வண்டி, என் ஃப்ரெண்டோ நானும் எடுத்துகிட்டு போய் இடிச்சு கொஞ்சம் உடச்சிட்டோம். அங்கங்கே உடஞ்சி போய் கிடந்தது. எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, லேட்டஸ்ட் மாடல் வண்டியை கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா கழட்டுறேன் பாருங்கள். இதை கழட்டி இந்த ஒயரிங்லாம் செக் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற கிளாம்ப்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா கழட்டும் போது தான் தெரியும் என்னென்ன உடஞ்சிருக்குன்னு. நிறைய பேர் சொல்லிவிட்டீங்க, பய அடிபட்டுச்சு எவ்வளோ செலவாகணும். இந்த மாதிரி கழட்டினா தான் இது எவ்வளோ செலவாகும்னு எங்களுக்கே தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே உடஞ்சிருக்கும். அது நம்ம கழட்டும் போது தான் தெரியும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாத்திரம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்கும் டியோக்கு ஆக்டிவாக்கு எந்த வண்டி அடிபட்டாலும் பெயிண்டிங்க்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் கொட்டேஷனே கொடுக்க முடியும். நிறைய பேர் கேட்பாங்க. அது பாருங்கள், இந்த மீட்டர் கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு. உள்ளே அந்த மீட்டர் கிளாஸ் கிடம்போது வேறு பீஸும் உடஞ்சிருக்கும். அது நம்ம கழட்டும் போது தான் ஒரு விஷயமும் தெரியும். டியோ ஆக்டிவா எந்த வண்டினாலும், ஸ்கூட்டர் வண்டி பர்க்மேன் எந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்ம எடுத்துருவாங்க, நம்ம மாற்றி கொடுங்க. ஹேண்ட் கிரிப்பும் மாற்றிருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.